உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. அப்ப கோட்டையை உடைக்கணும், எதிர்மறையானது உடையணும்னா எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நம்பணும். பிசாசை துரத்துறதுக்கு முன்னாடி அது போன நபரை நீ பார்க்கணும், பிசாசு இல்லாத ஆளை பார்க்கணும். வியாதிக்கு ஜெபிக்கும் போது வியாதி இல்லாதவனை நீ பார்க்க வேண்டும். காரணம், இந்த காரியங்கள் எல்லாம் ஏற்கனவே செய்து முடிக்கப்பட்டு ஆறு நாள் சுற்றுங்க. அல்லேலூயா. ஒரு 6 பாயிண்ட் டக்கு டக்குன்னு சொல்லிடுறேன். அடுத்த வாரத்துலேருந்து முடிஞ்சால் நம்ம பார்த்துக்குவோம். 6 விஷயத்தை கர்த்தர் இங்கே சொல்கிறார். 1, இந்த எரிகோ பட்டணத்தையும் அதன் ராஜாவையும், 2வது வசனம், யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். எல்லாம் என்ன பாருங்க, கோட்டை எப்போ தெரியுமா உடையும்? கொடுத்தேன். எல்லாம் சொல்லுங்க. ஃபினிஷ்டு ஒர்க். எல்லாம் சொல்லுங்க. கொடுப்பேன் அப்படின்னாலே அது உடையவே உடையாது. இட் இஸ் ஃபினிஷ்டு. எல்லாம் சொல்லுங்க. ஆசீர்வதித்து இருக்கிறார். நான் தொடங்க, நீங்க முடிக்கணும். ஆசீர்வதித்து நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள், கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு அவர் தழும்புகளால் சுகமாக்கப்பட்டு முடிந்திருக்கிறது என்கிற எண்ணம் மட்டுமே உங்களுக்கு எதிரான கோட்டைகளை உடைப்பதற்கு வல்லமை உள்ளது. ஆகையால் தான் கிருபை முடிந்தது 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 என்று பேசுகிறது. முடிந்ததை குறித்த மனநிலை தான் எதிர்மறையான கோட்டைகளை தகர்த்தெறியும். காரணம், past tense, past things can't be changed. முடிந்தது ஒரு நாள் மாற்றப்பட முடியாது. நான் நீதிமானாக்கப்பட்டது ஒரு நாள் மாற்றப்பட முடியாது. நான் சுகமாக்கப்பட்டது ஒரு நாள் மாற்றப்பட முடியாது. சொத்து என்பதற்கு எழுதப்பட்டது இனிமேல் மாற்ற திமிர் அல்ல, விசுவாசம். நம்பர் 1, ஃபினிஷ்டு ஒர்க். அதை குறித்து அதை பற்றி பேச போகிறோம். ஃபினிஷ்டு நான் ஒப்பு கொடுத்துட்டேன் போடா அப்படின்னாரு. அப்போ கோட்டையை உடைக்கணும், எதிர்மறையானது உடையணும்னா எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நம்பணும். இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி என் வேலை கிடைச்சிருச்சுன்னு நம்பணும். கையெழுத்துட்டு சண்டைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜெயிச்சுட்டேன்னு நம்பணும். பிசாசை துரத்துறதுக்கு முன்னாடி அது போன நபரை நீ பார்க்கணும், பிசாசு இல்லாத ஆளை பார்க்கணும். வியாதிக்கு ஜெபிக்கும் போது வியாதி இல்லாதவனை நீ பார்க்க வேண்டும். காரணம், இந்த காரியங்கள் எல்லாம் ஏற்கனவே செய்து முடிக்கப்பட்டு இருக்கிறது. ஒரு ப்ராஜெக்டை தொடங்குறதுக்கு முன்னாடி 8 பேர் இருந்தா ஒரு பைபிள் காலேஜை தொடங்கலாம் அப்படின்னா அந்த 8 பேர் ஏற்கனவே முன்குறிக்கப்பட்டு இருக்கிறத நீ பார்க்க வேண்டும். கையெழுத்து. ஆமென். எவ்ரிதிங் இஸ் ஃபினிஷ்டு. ஃபினிஷ்டு. சில நேரம் எனக்கு செய்தி கிடைக்காது, ஆனால் ஒன்று எனக்கு தெரியும், நான் கொடுக்க போகிற செய்தி ஏற்கனவே ஆமாம் முடிஞ்சிச்சு, இங்கே வரல, நீ போ வரும், அப்படி தைரியமாக வந்து. ஏன்னா இன்றைக்கு என்ன பேச வேண்டும் என்பது ஏற்கனவே எழுதப்பட்டு இருக்கிறது. நீ சாரிபாத்துக்கு போ, அங்கே உன்னை போஷிப்பதற்கு ஒரு விதவையை கட்டளை இடுவேன் அல்ல, கட்டளை கையெழுத்து. எல்லாமே ஃபினிஷ்டு. எல்லாம் சொல்லுங்க. எல்லாமே ஃபினிஷ்டு. எல்லாமே முடிஞ்சிருச்சு. சொல்லுங்க. என் கடந்த காலம் முடிஞ்சிருச்சு, என் நிகழ்காலம் முடிஞ்சிருச்சு, சார் என் எதிர்காலமே முடிஞ்சிருச்சு. கையெழுத்து கொடுத்து அவருக்கு. பூமி எங்கும் சகலவித. இங்கனக்குள்ள ஒரு மரம் முளைக்க போகுதுன்னா ஒரு இடத்துல மரம் முளைக்க, இப்போ நேற்று ஒரு மரம் முளைச்சிருக்குல்ல, இது உலக தோற்றத்துக்கு முன்னாடி முடிஞ்சிருச்சு. புரியுது நான் சொல்கிறேன் உங்களுக்கு? முடிஞ்சது தான் இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. புரியலையா உங்களுக்கு? சரிப்பா, எம்ஜிஆர் நின்றுக்கிட்டு இருக்காரு. அப்படி புரிகிற மாதிரி சொல்லுங்கள் சார்ன்றீங்களா? எம்ஜிஆர் நிற்கிறாரு. இப்போ கொஞ்ச நேரத்தில் நம்பியார் என்ன செய்கிறாரு? கத்தியை தூக்கிட்டு ஓடி வராரு. இப்போ அடுத்த 2 நிமிஷத்தில் நம்பியார் வரப்போகிறார். எம்ஜிஆர் அடிக்கிறதுக்கு. எம்ஜிஆர் உட்காந்து பிஎட் பாடிட்டு இருக்கிறார். இப்போ நம்பியார் வரப்போகிறாரு.
இந்த சீன் முடிஞ்சிருச்சா முடியலையா? முடிஞ்சிருச்சா முடியலையா? இன்னும் வரவே இல்லை சார். ஏற்கனவே நம்பியார் வந்துட்டாரு. எம்ஜிஆர் அடிக்க பார்த்தாரு. அவர் அடிக்கவே முடியாது. எம்ஜிஆரை யாராலும் அடிக்க முடியாது. ஆமாம், அவர் செத்தா கூட திரும்ப வந்து அடிப்பார் அவர். அப்போ நம்பியார்ட்ட அவர் விளக்க வராரு டைரக்டர். நம்பியார் புரியுது நம்ம போய் அடி வேண்டனால தானே அது ஏற்கனவே எழுதிட்டீங்க. அப்போ இந்த நம்பியார் வரப்போகிறாரு, திரும்ப அடிச்சுட்டு அடி வாங்கிட்டு போக போகிறாரு. இதெல்லாம் இனிமே நடக்க போகுது படத்தில். ஆனால் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு டைரக்டர் மைண்டில். அப்படித்தான் உங்கள் வாழ்க்கையில் இனிமே நடக்க போகிறதும் ஏற்கனவே முடிந்தது 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 முடிந்த ஐயோ தப்பு. ஒன்று முடிந்தது என்று நீங்கள் கண்டுபிடிக்கும் போது உங்களுக்குள்ளே ஒரு தைரியம் வருதா? இதுக்கு பிறகு தான் விசுவாசம். விசுவாசம் என்கிற வார்த்தையின் அர்த்தமே முடிந்ததை நம்புவது, முடிய போவதை நம்புவது அல்ல. அங்கதான் ப்ராப்ளம். நாளைக்கு ஒரு சுகமாவார் சார், நான் விசுவாசிக்கிறேன் சார், நீங்க சொல்ற வார்த்தை தப்பு. நாளை என்றால் அது நம்பிக்கை, நேற்று என்றால் அது விசுவாசம். அப்ப விசுவாசம், நான் விசுவாசிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா நீங்க எதுக்கு விசுவாசிக்கிறீங்களோ அது முடிஞ்சிருச்சுன்னு சொல்றதுக்கு பிறகு விசுவாசம். உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.